எங்க தலைவர் நாகரிக அரசியல் பண்ண சொன்னதுனால எந்த கட்சியும் நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம். எங்களுடைய பலத்தை நாங்க நிரூபிப்போம். அரசியல் நாகரிகம் சொல்லி கொடுத்ததுனால எங்க தலைவர் வழி நடப்போம். யாரையும் நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம். அவங்க காசு வாங்கிட்டு பண்ணா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு கிட்டத்தட்ட நீங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 நாளாகவே நான் இந்த மதுரைக்காரன் சொல்கிறேன். 3 நாளாகவே இந்த இடத்துல பார்வையிட வந்திருக்கேன். எப்படின்னா எந்த இடத்துல உட்காந்தா தலைவனை பார்க்கலாம், எந்த இடத்துல இருந்தால் தலைவன் தரிசனத்தை வேகமாக பார்க்கலாம். எப்படின்னா அளவிற்கு மதுரையில் இவ்வளோ கூட்டம் கூடும். எப்படின்னா 12 வருஷம் கழிச்சு வேலாயுதம் மீட்டிங் போட்டார். வேலாயுதம் இசை வெளியிடலான்னு புதூரில் வச்சாப்புல. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் இறங்கியிருக்காப்புல அண்ணன் களத்தில் இறங்கும் போது ரேம்பில் போகும்போது ரேம்பே பதறது. இன்றைக்கி மக்கள் அலறது, எல்லா சத்தமும் கேட்க போகுது மைக்கில். சரிங்களா, ஒன்று சொல்லிக்கிறேன். 1967 அண்ணா எப்படி சிஎம் ஆனாரோ, 1977 எப்படி எம்ஜிஆர் சிஎம் ஆனாரோ, 2026 கண்டிப்பாக ஆகிறாரு. எல்லாருமே ஒன்று. நீங்கள் 2026 டிவிக்கு நம்ம தலைமை சீமான் சொல்லியிருக்காரு. 2026 யார் டிவிக்க போகிறாருன்னு சீமானுக்கு தெரியும். கட்சி ஆட்சி 2026 முடிவு பண்ணுவோம். ஓகேங்களா? 234 தொகுதியில் ஆள் போடுறதுக்கான ஆள் இருக்கலாம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு ஆள் வேணுமா தலைவரே? எங்கள் வீட்டில் தான் 4 பேர் இருக்கும். 4 தொகுதியில் போய் நாங்கள் தேர்தல் நிப்பாட்டுவேன். 4 பிள்ளை இருக்குது. அப்பா அவன் பேரை நான் சங்கவே நீ ஓரமாக அங்கவேன்னு சொல்லி நிப்பாட்டலாம். தேர்தல் நிப்பாட்டுறதுக்கு ஆள் இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு தில்லு வேணும்ல, ஒரு வாய்ஸ் வேணும்ல. ஒரு சினிமா பாணியை விட்டு வெளியே வந்திருக்காரு. எல்லாருமே வாய்ஸ் முடிஞ்சு போகிற வருவாங்க. இவருக்கு வாய்ஸ் இருக்குது, கூட எங்கள் பாய்ஸ் இருக்குது. நாங்கள் வெற்றி போடுறோம், நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. ஓகேங்களா? நம்ம கையில் 2026 என்னது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? முதல் வேட்பாளர் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி பேரூராட்சியிலேருந்து வந்துட்டு இருக்குங்க. விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் விஜயோட தீவிர ரசிகர்கள். இப்போ மற்ற கட்சி மாதிரி நாங்கள் திருடுறதுக்கு வரல, கொள்ளையடிக்க வரல, மக்கள் சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் விஜயோடு சேர்ந்து நாங்கள் கடைசி வருஷம் இருப்போம். இன்னும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர்த்த இல்லை இணைக்க முடியுமோ இணைச்சி தளபதியை ஜெயிக்க வைப்போம். அவன் ஒரு பச்சை வந்தீங்க. இன்னைக்கு நைட்டு ஒன்று பேசுவான், நாளைக்கு காலை நைட்டு ஒன்று பேசுவான், மக்கினால் வேற ஒன்று பேசுவான். அவன் பேச்செல்லாம் பேசவே கூடாது. அவன் அரசியலுக்கே தகுதி இல்லாத தமிழன்னு சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு இந்த கட்சியை பெருமையாக பேசுவான், நாளைக்கு அந்த கட்சியை அதே தாழ்த்தி பேசுவான். திமுக இப்போ பயங்கரமாக கழுவி ஊற்றுனாரு. இன்னைக்கு போய் திமுக ஆதரவாக பேசிகிட்டு இருக்கான். இவனெல்லாம் அரசியலுக்கே லாக்கி இல்லாதவங்க. அவர் பேசவே கூடாது. நம்ம அவர் சீமானை பற்றி நீங்கள் பேசி அவருக்கு பெரிய நம்ம கைப்பே தரதே இல்லை. நீங்கள் சீமான் இருந்ததுக்கு விஜய் இருந்ததுக்கு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவரெல்லாம் இங்கே நம்மளாம் மேலே எங்கேயோ இருக்கிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் அவரை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் எல்லாம் சீமானை பற்றி யார்ட்டும் கேட்காதீங்க. என்னை பற்றில சீமானை பற்றி கேட்காதீங்க. அவர் ஒரு பொருட்டாவே மதிக்காதீங்க. ஏன்னா அவர் பேசுறது ஒரு அரசியல் தலைவர்னா எப்படி பேசணுங்கிறது ஒரு வரைமுறை இருக்குது. நீங்களே பாருங்கள். முந்தா நாள் பேசின பேச்செல்லாம் ஒரு அரசியல் நாகரிகமான பேச்சுங்களா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்க. நீங்கள் ஒரு வளர்க்குறீங்க அப்படின்னா அது எப்படி வளர்க்கணும்? அதை மாதிரி வளர்க்கணும். அதான் சொல்கிறேன்லண்ணே. ஒரு எந்த கட்சியாக இருந்தாலுமே குறை சொல்கிறவங்க சொல்லி தானே இருப்பாங்க. அதில் என்ன பாயிண்ட் கிடைக்குதோ அதை பிடிப்பாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கட்சி சொல்லிட்டு தான் இருப்பாரு கடைசி வரைக்கும். அவரு முன்னாடி தம்பி நாங்க ஆவதுக்கு கத்த மாட்டோம் அப்படின்னு முதல் மாநாட்டில் சொன்னாரா? அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? நாங்க யாருக்கும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவரை நீங்க என்ன பொறுத்தவரை சீவனை பத்தி கேள்வியே கேட்காதீங்க. அவர் நம்ம கேட்டனாலதான் அவங்க பெரிய ஆளாகுவாங்க. அதனால அவர் பேசுறதுல கண்டுக்கே டைம் வேஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். நமக்கு 1008 வேலை இருக்குன்னா என்ன நம்ம எவ்வளவோ கட்சி வளர்க்கணும். திமுக தாங்க அவங்க அடிச்சு தூக்குறோம். முதலமைச்சரா தலைவரை உட்கார வைக்கிறோம். அதான் ஒரே லட்சியம். வெற்றி நிச்சயம் நம்மளுதான். எல்லாருமே ரெடியா இருக்காங்கண்ணே. மக்கள் பணி செய்து நம்ம ரெடியா இருக்கோம். எல்லாத்தையும் பேசி நம்ம ரெடி பண்ணோம்னா அழகா ஜெயிச்சிடலாம். எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் நம்ம ஊரா போகும்போது கூட சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஓட்டு போடல ரெடியா இருக்காங்க. யார் வேலை செய்யறதும் நம்ம ரெடியா இருந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா தளபதி நம்ம உட்கார வச்சிடலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுண்ணே. அதனால அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். அடுத்தவங்க இதை பேசுறாங்க அதை பேசுறாங்களோ எதுவுமே செய்ய வேணாம். நம்ம வேலை செய்வோம், மக்கள் அவங்களா ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் எந்த மாற்றமே கிடையாதுண்ணே. அதனால கண்டிப்பா 26 நம்ம தளபதியை முதலமைச்சரை உட்கார வைக்கிறோம். தளபதி தான் சரிங்களா? ஒன்றும் பயப்படப்படுவது எல்லாமே தான். நாங்கள் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ஒன்றியத்திலேருந்து வரோம். ஓகேங்களா? நாங்கள் தளபதிக்கு கண்டிப்பாக 2026 சிஎம் ஆக்காமல் விட மாட்டோம். கண்டிப்பாக ஒரு 26 சிஎம் தான் அவர். ஓகேங்களா? அது எந்த மாற்றம் கிடையாது, எந்த மாற்றமே கிடையாது அதில். ஓகேங்களா? தளபதி வந்தால் பாதுகாப்பு தர மாட்டேங்கிறாங்களா? அவ்வளோதான். தளபதி பாதுகாப்பு தராங்க சொல்லுங்க. கூட்டு வரோம். உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மாநாடு தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடந்திருக்குன்னு சொல்லுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். யாருக்காவது இந்த மாதிரி மாநாடு எங்கேயாவது நடந்திருக்குங்களா? எந்த கட்சிக்காவது, அது திமுகவாது அதிமுகவாது எந்த ஒரு கட்சிக்காவது
சொல்லுங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி மாநாடு தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடந்திருக்குதான்னு சொல்லுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். தளபதினு சொன்னமா எவ்வளவு சத்தம் வருதுன்னு நீங்க பாருங்க. அவர் மூஞ்சி ஒரு முகம் மட்டும் மூணே எழுத்துக்கு மட்டும்தான் தளபதி விஜய், இதுக்கு மட்டும்தான் இந்த உசுரியே கொடுப்போம். ஓகேங்களா? அவ்வளோதான், வேற என்ன? அது அதான் முன்னே சொல்லியாச்சு, வேணாம் விடுங்க. அது நம்ம டைம் இல்லை எங்களுக்கு, டைம் இல்லை எங்களுக்கு, டைம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் பேர் தானா ஒன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் நில்லுன்னு சொல்றாருல்ல, அவர் மாரி நாங்க சொல்றோம். அவரை தள்ளி விட்டு போயிரும். நாங்க பயம் கண்டென்ட் இல்ல, விலங்குகளை வச்சு கேள்வி பண்ணிட்டு இருக்காரு. தளபதிக்காக நாங்கள் வேலை செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. மயிலாட்டம் ஓடும். நாங்கள் தேவையில்லாத வேலையை செய்யறது இல்லை, சுத்தம் மயில மாதிரி தேவையுள்ள வேலையை மட்டும்தான் செய்வோம். நாங்கள் செய்கிற வேலை மக்களுக்கு பிரயோஜனமான வேலையை மட்டும்தான் செய்வோம். மற்றவங்க அரசியல்வாதி மாதிரி நாங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த டைம் இல்லை எங்களுக்கு. நாங்கள் மக்களுக்காக, மக்கள் நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல தலைவரை வச்சு, ஒரு மக்களுக்காக அடிப்பட்ட மக்கள் வரைக்கும் நாங்கள் ஒரு நல்ல இதை செய்யணும்னு சொல்லி ஒரு நல்ல தலைவரை வச்சு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல கொள்கையை எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து நம்ம தேவையில்லாத எல்லாம் பேசிக்கிட்டு தளபதி சொல்கிறதே தான், டைம் இல்லை, அடுத்தது பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி வேணா ஒரே மாதிரி தளபதி. பேர் சரவணகுமார், கொடைக்கானல் கீழ்மலை தெற்கு ஒன்றியம், திண்டுக்கல் மேற்கு மாவட்டம். அதெல்லாம் நிறையா நடக்குது பிரதர். வண்டியை வரப்போ விடலை, எந்த போஸ்ட்லையுமே விடல, செக் போஸ்ட்லையுமே எந்த வண்டியுமே விடலை. நாங்கள் சுற்றிவான்னு சொல்கிறாங்க, வண்டியை அப்படி தடுத்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் வரவே முடியல, நாங்களும் அங்கிட்டு இங்கிட்டு போய் வந்துட்டு தான் இருக்கோம். இடையூறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பிரதர். அதெல்லாம் முடிய வாய்ப்பே இல்லை பிரதர். எங்கள் தலைவருக்காண்டி எங்கே இருந்தோம் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, இன்னமும் கூடும். இது மாபெரும் மக்கள் புரட்சி, இது மக்களுக்கான ஆட்சி. இது அதுதான் பிரதர். அது காங்கிரஸ்லேருந்து ராவுத்தர் இப்ராஹிமே சொல்லிட்டாரு, நாங்கள் அனில் பிள்ளைக்கு, அவங்க என்ன பிள்ளைன்னு அவங்க தான் கேட்கணும். நாங்கள் அனில் பிள்ளைக்கு எப்பயுமே விஜய்க்கு தளபதி எங்களுக்கு உயிர், அவ்வளோதான். அவருக்கான நாங்கள் எங்கே இருந்தாலும் வருவோம். பிரதர், நாங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா, எங்கள் ஓட்டை வச்சு தான் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்துட்டு ஓட்டு விழுந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த ஓட்டெல்லாம் உடைக்கிறப்ப வந்துட்டு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனால் அந்த பயத்தின் உச்சம்தான் இது. தளபதியோடைய பேச்சை வச்சு தான் அவரே வளர்றாரு. இல்லை, ராமருக்கு எப்படி ராமருக்கு அணில இருந்து ஜெயிக்கிற அது மாதிரி நாங்களும் அணில இருந்து எங்கள் தலைவர் ஜெயிக்க வைப்போம். அதை நான் ஏற்றுக்க போறேன். அவங்க பேசுகிறவங்களும் அப்படி, அது தெரியாமல் பகுத்தறிவு அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு கடைக்கோடி இளைஞர்களை கூட ஒரு அரசியல் படிச்சிருக்காருன்னா அது எங்கள் தலைவர் மட்டும்தான். இத்தனை அரசியல் கட்சிகள் இருந்தும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இளைஞர்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அரசியல் பேச வச்சதே இல்லை. இதுதான் மாபெரும் புரட்சி. இது எங்கள் தலைவரை வந்துட்டு கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காரு. நாங்கள் மாபெரும் 2024 வெற்றியை காண்போம் என்று நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கையை ஜெயிப்போம். மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் பிரதர் எங்களுக்கு. அதான் சொன்னாரா அண்ணா சொன்ன மாதிரி 67லையும் 77லையும் அந்த ஆட்சியை திரும்ப வருது. மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, எப்பயுமே இருப்பாங்க. நாங்கள் அதே வெற்றி முகத்தோடு 2026 எங்கள் முகத்தை பதிப்போம். எங்கள் தலைவரின் வெற்றி உறுதி. நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நெட்டப்பாக்கம் தொகுதியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகம் 2வது மாநில மாநாடு கலந்துக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இடையூறுகள் எங்களுக்கு எந்த இடையூறும் இல்லைங்க. நாங்கள் கரெக்டாக ஒரு மாநாடுக்கு வந்து நாங்கள் 5 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டோம். எந்த ஒரு இடையூறும் இல்லை. நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸோடு நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் வந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இன்னும் இடம் பத்துற அளவுக்கு தான் இருக்குது. தளபதி மேலே வர்ற விமர்சனங்கள் வந்து அவரோட விமர்சனங்கள் வந்து இப்போ இல்லைங்க. அவர் வந்து எப்போது நாளைய தீர்ப்புன்ற படத்துலேருந்து தான் அவர் விமர்சனங்கள் பார்த்துட்டு இருக்காரு. அவர் மக்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் மக்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் அவரோட முன்னேற்றங்கள் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். ஆமாம், தளபதின்னு கத்துறாங்க. அதாங்க, இப்போ மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுன்னு ஒன்று ஒரு அரசியல். மக்கள் மனசில் வந்து அவர் எப்பயுமே வந்து மக்கள் மனசில் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு இடம் அவருக்கு கிடைக்கல, அவ்வளோதான். அதான் உண்மை. மாறி பேசுகிறது வந்து அவரோட அரசியல் முரண்பாடுகளை காட்டுது.
ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வந்து அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அவர் வந்து டிவிக்கே ஒரு எதிரியாக தான் பார்க்குறாரு. என்றைக்குமே தளபதி யாருக்கும் எதிரி கிடையாது, எல்லாருமே நண்பராக தான் அவர் பார்க்குறாரு. அரசியலில் மோஸ்ட்லாக அவர் வந்து நண்பர்களாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. தோழர்களையும் அப்படி தான் அவர் பார்க்குறாரு. தோழர்களும் வந்து யாரோடைய முரண்பாடுகளையும் பேசக்கூடாது. ரொம்ப வந்து சொல்கிறது அசிங்கமான அரசியல் வந்து அவர் செய்யக்கூடாதுன்றது தான் அவருடைய நல்ல ஒரு எண்ணமே. விமர்சனங்கள் வந்து சரியான விமர்சனங்களாக இருந்தால் அதுக்கு பதிலடி கொடுக்கலாங்க. அது அந்த விமர்சனங்கள் வந்து அவரை தாழ்த்தர ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுதுன்னும் போது அந்த விமர்சனத்துக்கு அவர் பதில் சொன்னார்னு வச்சிங்களேன், அது அந்த விமர்சனத்துக்கு வேல்யூ ஆகிடாது. அது வந்து அது தேவையில்லை. அதனால் அவர் தளபதி தவிர்க்கிறார். அதை மதுராந்தகம் தொகுதி, செங்கல்பட்டு மாவட்டம். என் பேர் பிரசாந்த். மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய தலைவராக இருக்கிறேன். எங்கள் தெற்கு ஒன்றிய நிர்வாகி இளையராஜா, உதயகுமார், ஐயப்பன், நம்ம எல்லா நிர்வாகிலாம் வந்துருக்குறாங்க. பின்னாடி வந்து வேனு மொத்தம் 27 வண்டி வருது. வேனு பின்னாடி வருது. நாங்கள் முன்னாடி வந்து மாநாடு திடலுக்கு வந்துட்டோம். இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு, குறிப்பாக வந்து திமுக பல இடையூறுகள் பண்ணுறதுங்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்கன்னா? ரொம்ப அநியாயம் இது. நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க பண்ணுற வந்து ரொம்ப அநியாய செயலாக இதை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் மக்களுக்கு வந்து ரொம்ப இடையூறு. நாங்கள் வரோம், நம்ம தொண்டர்கள் எல்லாம் வராங்க, இவங்களுக்கு இடையூறு பண்ணணுன்றதுனால காவல்துறையை வச்சு ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக தளபதியால் முடியாத எதுவுமே இல்லைல்ல. தமிழ்நாட்டில் வந்து இப்போது 2 வருஷம், இதுக்கு முன்னாடி 30 வருஷமாக மக்கள் இயக்கத்தில் வளர்த்தாரு. இப்போ கட்சி வந்து 2வது வருஷம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து இவ்வளோ படை, இத்தனை இளைஞர் படை இவ்வளோ இருக்காங்க. மகளிரும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. வயசானவங்களும் எல்லாரும், முதியோர்களும் எல்லாருமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் அவ்வளோ போல்டாக தைரியமாக இருக்கோம். எங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. தளபதி எங்களுக்கு துணையாக இருக்கார், அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது. அதனால் நாங்கள் அவ்வளோ தைரியமாக இருக்கோம். அவர் வந்து தூங்கி இருந்தால் காலையில் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, நைட்டானா ஒரு பேச்சு பேசுவார் சீமான். அவர் வந்து கட்சிக்கு ஒரு கட்சி தலைவராக வந்து அவர் சீமான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப அராஜகம் அவர் பேசுகிறதெல்லாம். இது வந்து நல்லது இல்லை. ஓகேவா? அவர் வந்து 10 வருஷமா 5 வருஷமா நான் கட்சி நடத்துறேன்றாரு. ஒரு சீட்டு ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம். 2026 தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியிலையும் வெற்றி பெறுது. இது வெற்றி நிச்சயம். உண்மையாவே சொல்றேன். நாங்க தமிழக வெற்றி கழகம் தான் 234 தொகுதியிலையும் வின் பண்ணோம். தளபதி தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. 2026 தளபதி வருது உறுதி. அதுக்கு மக்களே சாட்சி. பின்னாடி பாருங்க, இப்போ காலைல 9 மணி, இன்னும் 7 தான். சரி, 7ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கோடான கூட ரசிகர் இன்னும் 12 மணி, சாயந்தரம் தளபதி 5 மணி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் கூட்டத்தை பார்ப்பீங்க. அலையாரும் வந்துட்டே இருக்கிறாங்க. 26 தளபதி மட்டும்தான் சிஎம்மாக இருப்பார், அது உறுதி. என்ன பண்ணுவாருங்க? ஏதாவது பண்ணுவார்ல, நல்லது பண்ணுவார்லங்க. அவர் எல்லாமே என்னங்க பண்ண போகிறோம்னு இத்தனை மக்கள் எது நம்பிக்கை வர்றோம்? ஏங்க வர்றோங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோங்க. ஏன் வர்றோம்? நல்லது பண்ணுவார்னு சொல்ல வர்றோம். அவருக்காக வரோம், அவ்வளோதான். நல்லது பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. அது சீமான் சைமான்லாம் நமக்கு வேணாங்க. அதில் அந்த இதில் வேணாங்க. அவர் வேறு மாதிரி நமக்கு வேணாங்க. நமக்கு நல்ல சைமான் அது என்னமோ கிறகுமோ நமக்கு வேணாம். நல்லது பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதும், அவ்வளோதாங்க. யார் நல்லது பண்ண என்னங்க? நல்லது பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. நமக்கு இவர் இருக்கிறார் தளபதி. அவர் வரப்போகிறார். நாங்கள் பந்திக்கு வந்துருக்கிறோம். 26 அதில் சிஎம் முதல்வர். அது வந்துங்க அவங்க தான் பேசிக்கிறாங்க. நேரம் கொள்கைன்னு இருக்குதுங்க. கொள்கை இல்லாமல் அம்பேத்கர் எல்லாத்தையும் இந்த நாச்சியார் முழுக்கோட்டு எல்லாம் போடுறாங்க. போட முடியுங்களா? யாராவது போட முடியுங்களா? மற்றவங்கெல்லாம் சும்மா போடுவாங்க. கேஸ்ட்டு தகுந்த மாதிரி ஓட்டை வாங்குறதுக்கு, அந்த எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியே போயிடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ஜெயிச்சா நல்லது பண்ணுவோம். ஜெயிச்சாதாங்க பண்ண முடியும். சும்மா ஜெயிக்கிறா பண்ணுறோன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. ஜெயிப்பார், தலைவர் ஜெயிப்பார். கண்டிப்பாக தளபதி கண்டிப்பாக 26 வாகை சூடுவார். அதை நீங்கள் இதே சாட்சி நீங்கள் பார்ப்பீங்க. 26 நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. சைமான் கீமான் அந்த கொங்கு மாட்டில் கிங்கு மாட்டில் எந்த இதுவும் கிடையாது. பூரா சுக்குன்னு நொறுக்கிடும் பாருங்க. அடிச்சு சொல்கிறேன். எனக்கு நாளைக்கு அடுத்த வாரம் தங்கச்சி கல்யாணம், ஃபுல் ப்ரெஷர் இருந்தாலும் வந்துட்டேன். ஏன்? நான் தளபதி வர்றாரு, அவ்வளவுதான். ப்ரெஷர் இருந்தாலும் பரவாயில்ல, அனுசரிச்சு வர்ற, அவ்வளவுதான். இதில் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. என் பேர் நாகராஜ். நான் சேலம் மாவட்டத்துலேருந்து வரேன், ஜலகண்டாபுரத்துலேருந்து. எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாடு? இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய மாநாடாக பார்க்குறோம். அதெல்லாம் வேணும்னு பண்ணுறது, அதெல்லாம் வந்து புரியாமல் பண்ணுறவங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் கூட்டம் கம்மியாகும்னு நினைக்கிறாங்க.
இல்லை கம்பல்சரி போன மாநாட்டுக்கு எந்த கூட்டம் வந்துச்சோ அதோட மிச்சமாக வரும்னு ஒரு நம்பிக்கை. கம்பல்சரி வரும். கம்பல்சரி பார்ப்போங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறோம். சீமானுக்கு வந்து வாயாலேயே கெட்டு போகிறது தான் ஒரு கொள்கை. அவருக்கு ஒரு சீமானுங்கிறது வாயாலேயே கெட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன பேசணுங்கிறதே தெரியாமல் பேசுகிறாரு. அவரை பற்றி பேசாதீங்க. எங்கள் கூட்டமே ஒரு தலைவங்கிற ஒரு கூட்டம். ஒரு தலைவங்கிறவசரம் தான் வராங்க. தலைவனை பார்க்கறதுக்கோசரம் தான் வராங்க. கொள்கை எங்களுக்காக வராங்க. ப்ரோ, என் பேர் வந்து தளபதி பார்த்திபன். நான் வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துலேருந்து வரேன். சரியாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே தளபதி ரேம்ப் வாக்கு நடக்கிற இடத்துக்கு ஃபஸ்ட்டே வந்து ஜாயின் பண்ணலாம் தான் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி நிறைய க்ரௌடு வந்துருச்சு. சரியாக இப்போ 7 மணி தான் ஆகுது. அதுக்கே கிட்டத்தட்ட இங்கே 1 லட்சம் பேருக்கு மேலே வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மக்கள் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யாருக்காக இல்லை ப்ரோ, இது வந்து மக்கள் விரும்புகிறாங்க. இப்போது நீங்கள் வந்து அண்ணாவை பார்த்துட்டீங்க, எம்ஜிஆர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜனம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சீசன் இருக்கவங்க யாரும் கண்ணால் பார்த்ததில்ல. இப்போ கண்ணால் பார்க்குற ஒரு தலைவர்னால் நம்ம தளபதியை சொல்லலாம். எவ்வளோ பேர் தளபதிக்காக வராங்க. இவர் மிஸ் பண்ணக்கூடாது. தமிழ்நாடு மக்கள் இவரை மிஸ் பண்ணிட்டா அப்புறமா நம்ம இருக்கிறத விட இன்னும் அடிமையாக தான் போகுமே தவிர நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறாது. தளபதிக்கு ஓட்டு போட்டு தளபதியை வந்து சிஎம் ஆகினா தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது ப்ரோ. சீமானை பற்றி ஒரு சிம்பிளாக சொல்லிட்டுமாண்ணே. நம்ம அப்துல் கலாம் வந்து 1977 படிப்பை 1967 படிப்பை முடிச்சுட்டாராம். நம்ம அண்ணா வந்து 67 தான் முதலமைச்சர் ஆயிருக்காரு. அண்ணா ஆரம்பித்த கல்வியில் தான் அப்துல் கலாம் வந்து படித்தார் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அது என்ன உங்களுக்கு தெரியுமாண்ணே? அது எப்படின்னு இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது மைக்கில். அதாவது முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் தொடர்ந்த இதில் தான் வந்து அப்துல் கலாம் படித்தாருனாரு. அப்துல் கலாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் அண்ணாவே முதலமைச்சர் ஆயிருக்காரு. இதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்களாண்ணா யார்ட்டையும்? சினிமா கூட்டம்லாம் கிடையாதுங்க. வந்திருக்க கூட்டத்தை தன்னெழுச்சி கூட்டங்க. இது சித்தாந்த கூட்டம். இது என் தலைவரை வந்து ஜெயிக்க வைக்கிற கூட்டம். ஏடிஎம்கே டிஎம்கேல இந்த மாநாட்டுக்கு வந்து 500 பணம் தருவாங்க, சரக்கு வாங்கி தருவாங்க, பிரியாணி வாங்கி தருவாங்க. நாங்கள் சொந்த காசு போட்டு வந்திருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் சொந்த காசு போட்டு வந்திருக்கோம். 1 ரூபா யாரும் தரல. எங்கள் சொந்த காசு இது.